சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 1996 ஆசிரியர் பணியிடங்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு முழுவதும் 1996 முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. பாடவாரியாக காலி பணியிடங்களை www.trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதோடு 10/7/2025 முதல் 12/8/2025 தேதி வரை ஆசிரியர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிக்கை, அதாவது எண் 02/2025 ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் www.trb.tn.gov.in வாயிலாக இன்று வெளியிடப்படுகிறது. மேலும் பாடவாரியான காலி பணியிட விவரங்கள்: தமிழில் 216, ஆங்கிலம் 197, கணிதம் 232, இயற்பியல் 233, வேதியியல் 217, தாவரவியல் 147, விலங்கியல் 131 பணியிடங்கள், வணிகவியல் 198 பணியிடங்கள், பொருளியல் 169 பணியிடங்கள், வரலாறு 68 பணியிடங்கள், புவியியல் 15 பணியிடங்கள், அரசியல் அறிவியல் 14 பணியிடங்கள், கணினி பயிற்றுனர் நிலை 1 57 பணியிடங்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 102 என்று மொத்தம் 1996 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. கல்வி தகுதி வாய்து மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க ஏதுவாக 10/7/2025 முதல் 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலான விண்ணப்பிக்கும் போது உரிய விவரங்களை சரிபார்த்து அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும். அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் trb.grievance@tn.gov.in என்ற மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்ப வேண்டும். இதர வழியில் அனுப்பும் கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. இந்நிலையில் 1996 ஆசிரியர் பணியிடங்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.